நம்முடைய இருக்கிற இடங்களில் இருந்து கூட, ராஜா இந்த இடத்துல நான் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் இந்த நாளில் நீங்கள் இது விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்திற்கு அப்பா நீர் அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா. சொல்லுங்களேன், தாயின் கருவில் என்னை முன் குறித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நாளிலும் இந்த இடத்துல நான் வந்து அமர்ந்து என்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, இப்பதான் அருமையான ஒரு ஒரு வார்த்தை எடுக்கிற பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் அவங்க ஒரு தேவாலயத்துக்கு அவங்க போகிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் அப்படி வாசிக்கிற பொழுது, அங்கே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அவங்க தேவாலயத்துக்கு அவங்க சுமந்து கொண்டு வர்றாங்க. நாள்தோறும் அவன் பிச்சை கேட்கும்படி அவனை அந்த அலங்கார வாசல்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்பொழுது தேவாலயத்துல நுழைகிற அந்த பேதுருவையும் யோவானையும் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றானா, அவர்களை நோக்கி பார்க்கிறான். இந்த நோக்கி பார்க்கிறான் என்கிற வசனத்தை ஆண்டவர் இப்ப இந்த நேரத்தில் நான் அமர்ந்திருக்கிற பொழுது என்னோடு அவர் இடைப்பட்டார். பாருங்க, 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. தேவ ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகிறவர்கள், அது மட்டுமல்ல தேவனையே சுமந்து செல்லுகிறவர்கள். ஆமென். பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்து இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறார்கள். அப்ப அந்த கிறிஸ்து இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அச்சி அடையாளங்களாக நாம் இருக்கிறோம், அவரை தரித்து இருக்கிறோம். இந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவன் என்ன செய்யறானா, அவர்களை நோக்கி பார்க்கிறான், 2 பேரை நோக்கி பார்க்கிறான், ஏதாவது கிடைக்குமா. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதாவது கிடைக்கும், ஏதாவது பிச்சை போடுவாங்க. ஏன்னா அனுதினமும் அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த தேவாலயத்தில் அமர பண்ணி அவனை பிச்சை எடுக்கும்படி அந்த இடத்துல வைத்திருந்தாங்க. பாருங்க, மனுஷன் செயலற்று போகிற பொழுது நம்மையும் என்ன செய்யறாங்க, அப்படித்தான் ஆகாதென்று நம்மை தள்ளப்பட்டவர்களா நம்ம மாறுகிறோம் இல்லையா. சோ அந்த இடத்துல பாருங்க, அமர்ந்திருக்க அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான். அதே வசனத்தை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு அற்புதம் நடக்கிறது. அவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் இருக்கிறதே நான் உங்களுக்கு தருகிறேன். அங்க கவனிங்க, ஆவியானவர் நிச்சயமாக உங்களிடத்தில் அவர் பேசிக் கொண்டு இருப்பார். அவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை. அந்த தேவ மனுஷர்கள் சொல்றாங்க, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவங்க சொல்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி அந்த இடத்தை பார்த்து நான் அப்படியே வருகிற பொழுது, இப்பொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்க, குணமாக்கப்பட்ட, நீங்க 11-12 நான் வாசித்தேன். அதுல 12வது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்ப்பது என்ன? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னோடு கூட நான் அமர்ந்து இருக்கிற பொழுது இடைப்பட்டார். இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நம்ம யாரை நோக்கி பார்க்க போறோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை இந்த நேரத்தில் நம்ம சற்று நேரம் நம்ம நோக்கி பார்க்க போறோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நம்ம இருக்கிற இடத்துல நம்ம மனுஷனை அல்ல, மனுஷனை பார்ப்பதற்கு இந்த இடத்துல வரல. நாம் இந்த இடத்துல தேவனை தரிசிக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் பிரத்யட்சமாக அவர் உங்கள் மத்தியில் அவர் இறங்கி இருக்கிறார். உங்கள் விசுவாச கண்களிலே நீங்கள் அவரை காண்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க,
அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிழைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையா? யாரெல்லாம் அவரை நோக்கி பார்ப்பார்களோ அப்பொழுது அவர்கள் பிழைப்பார்களாம். வனாந்திரத்திலே சர்ப்பம் என்ன செய்தது? ஜனங்கள் முறுமுறுத்தபடினாலே மோசேயின் நாட்கள் அவர்களை அது கடித்தது. அந்த பாம்பு வந்து விஷப்பாம்பு என்ன செய்து வந்து கடிக்கிறது. இப்ப எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஓடி வர்றாங்க. அதுக்கு முன்பதாக தேவ மனுஷனுக்கு முன்பதாக முறுமுறுத்தாங்க. எங்களை சாகடிக்கும்படியா இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்த வனாந்திரத்துக்குன்னு சொல்லி. அப்பொழுது தேவன் கொள்ளிவாய் சர்ப்பத்தை கட்டளையிடுகிறார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்ன செய்து அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை வந்து கொத்துது, கடிக்குது. அவர்கள் மரித்து போறாங்க. இப்பொழுது ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. இப்பொழுது அவர்கள் தப்பிக்கும்படி மோசே தேவனிடத்தில் வந்து வேண்டிக் கொண்ட பொழுது, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் அழித்து விடாதையும் என்று அவன் வேண்டிக் கொண்ட பொழுது பாருங்க, தேவ மனுஷன் நடுவில் நின்று வேண்டிக் கொள்றான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை நீ வெங்கலத்தை எடுத்து அதை கொள்ளிவாய் சர்ப்பத்தை போலவே நீ என்ன செய்ய, அதை எடுத்து நீ அதை உருவாக்கி அதை கம்பத்தின் மேல் உயர்த்தி நிறுத்து. அதை யாரெல்லாம் நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சிலுவையில் உயர்த்தப்படுகிற பொழுது என்னை யாரெல்லாம் நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஒரு பாடல் வரியை நான் படித்து நம்ம அப்படியே ஒரு சின்ன ஆராதனைக்குள் நம்ம போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல இன்னைக்கு நான் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறேன்னு சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்கள் பிள்ளைகள் இடத்துல, உங்க கணவர் மத்தியில நீங்கள் நிச்சயமாக அற்புதத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பாடலை பாடுவோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. இருக்கிற இடத்துல இருந்து கைகளை உயர்த்தி, உங்களால முடியும்னா எழுந்து நிற்க முடியும்னா எழுந்து நின்னுங்க. ஹல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். ஒரு சில நிமிடங்களில் உங்கள் சரீரத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது, உங்கள் மத்தியில் அவர் உலாவுகிற பொழுது உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறும். உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். நீண்ட நாள் காத்திருக்கும் உங்கள் காத்திருப்புக்கு ஒரு பதிலை ஆண்டவர் கொடுப்பார். ஓ, thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ராஜா, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம் என்று அப்பா இந்த இடத்துல நிற்கிறாங்க சுவாமி. ஹல்லேலூயா. நீர் சொன்ன வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் இந்த நேரத்தில் பிரகாசிக்கட்டும். வானத்துக்கு நேராக கைகளை ஏறெடுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. thank you Holy Spirit. ஹல்லேலூயா. thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தினாலே அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துங்கள். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது thank you Jesus. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த உன்னதரை நோக்கி பாருங்க பிரியமானவர்களே. உங்கள் அருகில் இருக்கிறவங்களை நீங்க பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் பிள்ளைகள் தழைப்பார்கள், உன் தரித்திரம் நீங்கி போகும், இனி உன்மேல் சாபம் இராது, உன் கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அவிழ்க்கப்படும். விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே என்னை உயர்த்தும் அப்பா, என் தரித்திர சூழ்நிலையை மாற்றித்தாங்க ராஜா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் செய்தது வாய்க்கவில்லை, இனி வாய்க்கும். நான் செழித்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. thank you Holy Spirit. ஆவியானவரே, நீங்க அசைவாடினா போதும்பா, என் சூழ்நிலை மாறும் அப்பா, என் பலவீனம் பலனாய் மாறும். பலவீனம் பலனாய் மாறுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? சுகமாய் மாறுமே. மறுபடியும் மீண்டுமாய். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம்
சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. எல்லாரும் உற்சாகம் வாய்களை திறந்து சொல்லுங்களேன். உங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் உங்கள் சூழ்நிலையில மாற்றுகிறார். விசுவாசத்தோட கண்களை மூடி இந்த தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அவரே நிறைவானவர். அவர் வருவார் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஹalleluya. வெறுமையான உன் பாத்திரம் நிரம்பும். ஹalleluya. Thank you Jesus. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டு பாருங்க, ஒரு புது அபிஷேகம் உங்களை நிரப்பும். தேவ ஆவியானவர் உங்கள் குடும்பத்தின் மேல் அசைவாடுவார். நீங்க இங்க ஜெபிக்கிற பொழுது தேவ ஆவியானவர் உன் வீடுகளில் உள்ள கட்டுகளை, உன் தரித்திரத்தை மாற்றும்படி அவர் செயல்படுகிறவராய் இறங்கி இருக்கிறார். விசுவாசத்தோடு கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. Thank you Holy Spirit. Hallelujah. நன்றி அப்பா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவரா, அற்பமாய் நினைக்கப்படுகிற உன்னை அவர் ஆச்சரியமாக அவர் நடத்துவார். ஹalleluya, hallelujah, hallelujah. பிரதர் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஹalleluya. பிரதர் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல நிக்கிற இடத்துல இருந்து முதல்ல நம்ம ஆராதிப்போம், தேவன் ஆராதிப்போம். ஹalleluya. தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. உங்கள் சிந்தைகள் மாறாமல் இந்த இடத்துல நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து போகிற பொழுது நீங்கள் வெறுமையா இப்படியே போக மாட்டீங்க. ஹalleluya. தேவ ஜனமே, ஹalleluya. நீங்கள் வந்து ஆராதிக்கிற இடம். ஹalleluya. Thank you Jesus. பாருங்க, சேரலாம் அப்புறம் மாத்தலாம். தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். ஹalleluya. தேவ வல்லமை. ஹalleluya. இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிராதீங்க. நான் அதுக்கு தான் சொல்றேன், தேவ ஆவியானவர் உங்கள் அருகில நிக்கிறாருங்க. அவர் அதிசயத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். ஏதோ நான் தூரத்திலிருந்து சும்மா வரல. ஹalleluya. அவர் பேசின வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்களை வேதனைப்படுத்துகிற பிசாசுகளை, ஹalleluya, வேதம் சொல்லுகிறது, அவன் தலையை நசுக்கி அவனை வெட்கப்படுத்தி இந்த இடத்திலிருந்து அவனை துரத்தாம நான் போவதில்லை என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு உன்னதத்தை நோக்கி பாருங்க. தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும், உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும், உங்கள் சந்ததியை நிரப்பட்டும். ஹalleluya. தேவ அக்கினி ஒவ்வொரு பிள்ளையுடைய கால்களையும் அது பற்றி பிடிக்கட்டும். உன்னை இதுவரைக்கும் கட்டியிருந்த கட்டுகள் இப்பொழுது விலகுது. கைகளை தட்டி தேவ ஆவியானவர் உண்மையில் அசைவாடுகிறார். ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya. இந்த அபிஷேகம் உன் நுகத்தை, ஹalleluya, அது நொறுக்கும். ஹalleluya. உன்மேல் இருக்கக்கூடிய நுகங்களை அது முறிக்கும், உன் கட்டுகளை அவிழ்க்கும். பிசாசே, இந்த இடத்துல உனக்கு அனுமதி இல்லை. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க, என் குடும்பத்தை அலைக்கழிக்கிற பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, இயேசுவின் நாமத்தினாலே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அநேக பிசாசுகள் வெளியேறுது, அநேக பிசாசுகள் வெளியேறுது. உன்னை எழும்ப விடாதபடி தடை செய்த பிசாசுகள் இப்பொழுது வெளியேறுது. உன் குடும்பத்துல தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய ஆவிகள் வெளியேறுது. யாரோ ஒரு மகள் உங்க தகப்பனுக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, என் அப்பா குடி வெறியில இருக்கிறாரு, ஐயோ எங்க அப்பா தவறான நடத்தையில இருக்கிறார்களே. யாரோ ஒரு மக இந்த இடத்துல நீங்க ஹalleluya ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், விடுதலை, உனக்கு விடுதலை, உன் தகப்பனாருக்கு விடுதலை, உன் குடும்பத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். அசுத்த ஆவிகள், பொல்லாத பிசாசுகள் இந்த நேரத்தில் வெளியேறுது. கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால், in the mighty name of Jesus.
Christ of Nazareth, I command in the mighty name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தினாலே அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசை get out in the mighty name of Jesus. Get out in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. Thank you Holy Spirit. Thank you Jesus. 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 சர்ப்பத்தை போல யாரோ ஒரு சகோதரி அடிக்கடி நீங்க பாம்பை பார்க்குறீங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க சொப்பனத்தில் அடிக்கடி வரக்கூடிய பாம்பு நீங்க துரத்துறீங்க. யாருக்குன்னு தெரியல, ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள், ஹல்லேலூயா, இனி சர்ப்பங்கள் வெளியேறும் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தினால. இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என்னை சூழ்ந்திருக்கிற, என்னை எழும்ப விடாதபடி என்னை கெடுக்கிற, என் குடும்பத்தை பாழாக்குற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் வேதம் சொல்கிறது. இப்பொழுது நம்ம எதிர்த்து நிற்க போறோங்க. ஹல்லேலூயா. நான் வருகிற பொழுதே அநேக சர்ப்பங்களை நான் நசுக்கி போட்டு வந்தேன். அநேக கிரியைகளை ஆண்டவர் எனக்கு காண்பித்துக் கொண்டே வந்தார். நான் வாகனங்கள் ஓட்டி வருகிற பொழுது இங்க இருந்த அநேக கிரியைகளை வெளியேற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். உன் வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே. இதை கேட்டுக்கொண்ட சகோதரியே, உன் தரித்திரம் மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படும். ஓ ரிமா ஷாதாலா பாராதாலா ரிமி ரிகாலா தாரிபிபி ஷிமிலி பராதாலாஷி. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஒரு புது அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். ஒரு மகள் இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். ஒரு புது அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சோடு நிக்கிறீங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க, வாய்களை திறங்க. ஹல்லேலூயா. இது விடுதலை நேரம், இது விடுதலை நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் செழிப்பாங்கங்க. ஹல்லேலூயா. நீ இந்த இடத்துல கண்ணீரை விட்டியனா என் ஆண்டவர் உன் கண்ணீரை பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கண்ணீரை பார்க்கிறார் ஆண்டவர். உன் சூழ்நிலைகள் அறிகிறவர். உன் பிள்ளைக்காக ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரனே, உன் மனைவிக்காக ஜெபிச்சு பாரு, உன் பிள்ளைக்காக ஜெபிச்சு பாரு. ஹல்லேலூயா. இயேசுவே என்னை விடுவின்னு சொல்லி பாரு, உன் சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் மீண்டும் தேவ பிரசன்னத்தில் நம்ம நிரம்ப போறோம். Thank you Holy Spirit. ஏன்னா அந்த ஆவியானவர் வர்றப்ப என்று சொல்லிட்டு வந்தார், இங்க ஒரு பெரிய ஒரு விடுதலை நான் கட்டவிழ்ப்பேன்னு சொல்லி. நான் சும்மா விட மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த அசுத்த ஆவிகள் வெளியேற வரைக்கும் நான் விட மாட்டேன். உன் குடும்பத்தை அலைக்கழிக்கிற அந்த அசுத்த ஆவிகளை வெளியேற வரைக்கும் நான் விட மாட்டேன். உன்னை தரித்திர கோலத்தில் வச்சிருக்கிற பிசாசுகளை நான் துரத்துவேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியான என் உள்ளத்துல போட்டுக்கொண்டே இருக்கிறாரு. பாருங்க, கடந்த நாட்களில், கடந்த மாசத்துக்கு முன்பதாக என்னோட சகோதரி கூட யதார்த்தமா நான் பேசுகிற பொழுது ஜெபத்தை குறித்து நான் பேசினேன். எங்க அக்காட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது, நான் பிறக்கதற்கு முன்பதாக பாருங்க, எங்க அக்கா இங்க இருக்கிறாங்க. அப்ப எங்க அக்கா சொன்னா, நம்ம அம்மா ஜெபிக்கிறது உனக்கு எப்படி ஜெபிப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அம்மாஜி, எங்க அம்மாவோட ஜெபத்தை நான் பார்த்ததில்ல, அவங்க அந்த அளவுக்கு ஜெபித்தானா என்னோட வாலிப வயசுல நான் பார்த்து இருக்கிறேன். ஆனா எங்க அக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க, என் உள்ளத்தை ரொம்ப பற்றி பிடிச்சிச்சு. அது ஜெபம் உன் சந்ததிகளை எப்படி ஆசீர்வதிக்கிறது, இந்த ஜெபம் எப்படி உன் பிள்ளைகளை உலகத்தில் உள்ள இச்சைகளிலும் சிற்றின்பங்களிலும் உலக பாவ வழக்கத்திலும் உலக காரியத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி எப்படி அந்த ஜெபமானது அது எப்படி கூட்டி சேர்க்கிறது என்பதை ஆண்டவர் என்கிட்ட அதிகமா பேசிக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு பாருங்க, என்னோட 2 சகோதரி, நான் 3 பேருமே நாங்க ஊழியக்காரங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக தேசங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து அவங்க யாருன்னே தெரியாது, ஆனா கதறி அழுவாங்க. என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என் தாயாருடைய ஜெபம். ஆண்டவர் என்னோட கூட பேசினாருங்க. இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு தாய்மார்கள் நிக்கிறீங்க. நான் சொல்றேன், எங்க அக்கா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? எங்க அக்கா சொன்னா, இல்ல பாட்டியம்மா, உங்க நம்ம பாட்டியும் கூட ஒரு வேலைக்காரங்களை கூட ஒருத்தவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்களா,
அவங்க வெளியே வேலைக்கு போயிடுவாங்களாம். எங்க அம்மா காலையில அங்க நின்று முழங்கால நின்று ஜெபிக்க அவங்க நிப்பாங்களாம். அப்ப எங்க பாட்டி வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்ப வருவாங்களாம். திரும்ப வருகிற பொழுது எங்க அம்மா அந்த இடத்துல முழங்கால நின்று ஜெபித்து கொண்டே தான் இருப்பாங்களாம். எங்க பாட்டி வந்து சொல்லுவாங்களே, காலையில இருந்து நீ சாப்பிடாம அப்படியே முழங்காலே நிக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை எழுப்பி விடுவாங்களாம். எங்க அம்மாவால எழுந்திருக்க முடியாதான், கால் அப்படியே முடங்கி பிடிச்சுக்குமா. நான் பார்த்திருக்கிறேன் என் தாயாருடைய கால் முழங்கால்களை, அது பார்த்தீங்கன்னா அப்படியே கரு கருன்னு இருக்கும், கருப்பா இருக்கும். நம்ம குதிகால் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதுபோல் அந்த இடத்துல காய்ப்பு பிடிச்சி இருக்கும். இந்த நாட்களில் நான் அதை யோசிச்சு பார்ப்பேன் அடிக்கடி. ஜெபத்தின் வல்லமை என்ன என்பதை அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. பாருங்க, சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த முழங்கால நின்று அந்த யுத்தம். எங்க அம்மா ஜெபிக்கிறப்பெல்லாம், ஐயோ என் பிள்ளைய வருங்காலத்துல நான் லேட்டா பிறந்தேன், நான் தான் சின்னது கடைக்குட்டி. எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என் பிள்ளைகளை யாரு பாப்பா, என் பிள்ளைகளை யாரு பாப்பா. எங்க அம்மா அங்கலாய்த்து நின்று ஜெபம் பண்ணுவாங்களாம். என் பிள்ளைகளை யார் கவனிப்பா? நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க 3 பேர்களோட கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் 3 பேரையும் கர்த்தர் கவனித்தார். எங்கள் கரங்களை அவர் பிடித்தார். எங்களை அவர் இதுவரை வெட்கப்பட்டு போகவில்லை. எங்களை எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. ஜெபம் வல்லமை உள்ளது. பாருங்க, ஒரு தாயின் ஜெபம். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஊழியக்காரனா நிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை மாற்றுவார். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீரை விடுங்க. நான் சொல்றேன், வேதம் சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல இருந்து நீங்க ஜெபிக்கிற உங்க ஜெபத்தை என் ஆண்டவர் உற்று நோக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமா நான் சொல்லுகிறேன், அநேக நீங்க இந்த நாளில நீங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டி இருக்கிறீங்க. அநேக முறை நீங்க உங்களுக்காக ஜெபிச்சு பார்க்கறீங்க, உங்க குடும்பத்துல ஜெபிச்சு பார்க்கறீங்க, உங்க கணவருக்காக ஜெபிக்கிறீங்க, விடுதலை இல்லாம இருக்கிறீங்க. இன்றைக்கு நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த இடத்துல இருந்து போகிற ஒருத்தர் கூட வெறுமையா போக மாட்டீங்க. ஏதோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், உங்கள் கண்ணீரை என் ஆண்டவர் காண்கிறவரா. வேத வசனம் சொல்லுகிறது, உன் கண்ணீரை என் துருத்தியில் அல்லவா நான் பிடித்து வைத்திருக்கிறேன், அவைகள் என்னுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் கணக்கு கொடுக்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். மீண்டும் சொல்றேன், உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உங்க உள்ளத்திலிருந்து இந்த நேரத்துல அப்பாவுக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் தராதரத்தை மாற்றுங்க. என் ஜனங்களே என்னை அவமானமா பார்க்கிறாங்க, என்னை ஏளனமா பார்க்கிறாங்க, என்னை எகர்த்தாளமா பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. இதோ உங்க முன்னாடி நிக்கிற எங்க அத்தானை குறித்து நான் ஒரு சாட்சி சொல்லுவேன். என் உள்ளத்தில் அதெல்லாம் பதியப்பட்டது. என் வாழ்க்கையின் அனுபவங்களை நான் எடுத்துக்கொண்டேன். எங்க அத்தா கடையில உட்கார்ந்து இருக்கிறப்போ கடன் கேட்பாங்களாம். கடன் கேட்கிறவங்க வந்து நெருக்குகிறப்போ எங்க அத்தா வந்து என்ன செய்வாங்களாம், பைபிளை திறந்து அவங்க சொல்லுவாங்களாம், எங்க ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன்காரங்கிட்ட சொல்லுவாங்களா, எங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுக்கிறவராய் இருப்பாய். பாருங்க, எங்க அத்தானுடைய கரங்களை ஆண்டவர் கொடுக்கும் கரங்களாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல நீங்க இருந்து ஆராதிக்கிறீங்க. ஒரு நேரம் இதே திருச்சியில இருந்து தன் சொந்த வீடை விட்டு, இருந்த வாகனங்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்க இந்த கீரனூர் பகுதியில் உங்க கண்களுக்கு முன்பதாக தான் என் ஆண்டவர் இந்த நாளில உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்கள் விசுவாசத்தை அவர் கவனிக்கிறவர். உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் மீண்டும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாருங்க. உங்க உள்ளத்தை திறந்து கண்களை மூடி இந்த நேரத்தில் கூட அவர் வந்தா போதுங்க, உங்க வாழ்க்கையில் அசைவாடினா போதுங்க, உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். Thank you Holy Spirit. மீண்டும் ஒரு விஷயம் அப்படியே சொல்லுவோமா, பாடலாமா வரிகளை? ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். நான் பார்க்கிறேன்
என் விசுவாச கண்களில் பார்க்கிறேன். சகோதரி, உன் சூழ்நிலை இனி மாறும். உன் தரித்திர நிலைமை மாறும். என் ஆண்டவர் உன் கரங்களை பிடிச்சிருக்கிறாரு. உன் கரங்களை அவர் பற்றி பிடித்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், ஆண்டவர் நின்று சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இஸ்ரவேலே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு பலத்தை நான் தருவேன். நீ காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலனை பெற்றுக் கொள்ளுவாய். சிங்கத்தின் மீது நீ நடப்பாய். விரியன் பாம்பின் தலையை நீ நசுக்குவாய். பிசாசே, ஹல்லேலூயா. இதுவரைக்கு நீ என்னை வெட்கப்படுத்தி இருக்கலாம், என்னை மந்தப்படுத்தி இருக்கலாம், ஜெபிக்க முடியாதபடி என்னை நீ தடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய பலத்தை என் தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய பலத்தை எனக்கு அவர் தருகிறார். என் கால்களுக்குள்ளே இப்பொழுது ஜீவனை தருகிறார். சொல்லுங்க, என் கைகளுக்குள்ளே எனக்கு ஒரு ஜீவனை தருகிறார். பேசுங்க, பேசுங்க, வாய்களை திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், என் சரீரம் தேவனுடைய ஆலயம். நீ என்ன தொட்டியனா என் அப்பனுடைய கண்ணை தொடுறா. என் அப்பன் சும்மா இருக்க மாட்டான். உன் தலையை அவர் நசுக்குவார், உன் தலையை அவர் நசுக்குவார். Thank you Holy Spirit. Oh, thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Daddy. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் இயேசு, இயேசு. அவர் பெயர் இயேசு. இப்பொழுது நீ பேசு, அவர் பெயர் இயேசு. சொல்லுங்க, இயேசு, இயேசு, இயேசு. ஜீசஸ், ஜீசஸ், யெஷுவா, 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 யெஷுவா. ஜீவ சுவாச காற்று உன் மீது வீசட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ சுவாச காற்று. அன்னைக்கு மேல் வீட்டு அறையில் அமர்ந்திருந்த பொழுது சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அந்த அறையை நிரப்பினது. Thank you Jesus. சடிதியாய் ஒரு காற்று, அந்த ரூவா காற்று. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், அவர்கள் மேல் ஊதி நீங்கள் போய் காத்திருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். Thank you Jesus. ஒருவேளை இந்த நேரத்தில் கூட யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஹல்லேலூயா, ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, அந்த ரூவா காற்று நீ எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுகிறார். என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் கரங்களை அவர் பற்றி பிடிக்கிறார். உன் சூழ்நிலையை மாற்றுவார். உன் பிள்ளையை குறித்த பயத்தை நீ விட்டுவிடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இனி கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல நிற்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆசீர்வாதம் மிக பெரிதா இருக்கும். அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். Thank you Jesus. இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Ori mashadala barakaladi kaladi beriberian sunat. Shimada la radala ritkiyan shujal. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது நிரப்புது. ஹல்லேலூயா. மிகுந்த ஒரு சந்தோஷம் மீண்டும் உங்களை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு.
எத்தனை பேர் தெய்வ பிரசனத்தை உணர்ந்தீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துல தெய்வ மகிமையை பார்த்தீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க எல்லாம் நீதிமானா இருக்கிறீங்க. அவர் தம்முடைய இரத்தத்தால் உங்களை கழுவி இருக்கிறார். ஆக நீங்க இப்பொழுது எதனால் பிழைப்பீங்களா? விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம்? எனக்காக ஒருவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். மனுஷர்கள் மத்தியிலே அவர் உலாவினார். பாவிகள் மத்தியிலே அவர் அமர்ந்தார். பாவிகளோடு கூட அவர் பந்தி அமர்ந்தார். அவர் சாப்பிட்டார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அன்று இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அதாவது வேத பாரகர்கள் வேத புராணத்தையே நியாயப்பிரமாணத்தை கற்று அதை கரைச்சு குடிச்சவங்க. மோசையின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர்கள். அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, இவன் பாவிகளின் சிநேகிதன், இவன் பாவிகளில் கூட பந்தி அமர்கிறவன். ஆண்டவரை தூஷணமான வார்த்தையில பேசினாங்க. பிசாசுகள் அவரை கண்ட பொழுது பயந்து ஓடினது. அவங்க சொன்னாங்க, இவன் பெயல்செபூல் என்கிற ஒரு பிசாசை கொண்டு பிசாசை துரத்துகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பிசாசை கொண்டு எப்படி பிசாசை துரத்த முடியும்? ஒரே ராஜ்யம் எப்படி பிளவுபட்டு இருக்க முடியும்? இல்லையா? ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரே நபரா இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா வேலை செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், நான் தேவனுடைய விரல்களினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன். ஆகவே ஒன்றை நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது பாருங்க, 30 வயசு வரைக்கும் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். நம்மை போல அவர் பாடுள்ளவராய். வேதம் சொல்லுகிறது, அவர் சின்ன வயசுல இருந்து அவர் என்ன செஞ்சிருப்பார் யோசிச்சு பாருங்க. அவங்க அம்மா கூட அவர் என்ன செஞ்சிருப்பார்? கூட ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவங்க அம்மா கூட உட்கார்ந்து இருந்தார். அவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சார்? அதாவது ஜோசப்புக்கு என்ன செஞ்சாரா? யோசேப்புக்கு உதவி செஞ்சார். அவர் தச்சனா இருந்தார். ஒரு சாதாரண ஒரு பிள்ளையாக தான் அவர் என்ன செஞ்சார்? உலாவி கொண்டு இருந்தார். அன்னைக்கெல்லாம் அவரை பார்த்து என்ன போகல? பிசாசு போகல. அப்பொழுதெல்லாம் அற்புதம் நடக்கல. அவர் ஒரு சாதாரண மனுஷனா இந்த பூமியில அவர் வாழ்ந்தாராம். அவர் தேவனாய் இருந்தாலும் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு ஒரு சாதாரண மனுஷனை போல மனுஷனோடு கூட வாழ்ந்தார். என் தெய்வமா இருக்கிறவர் மேல இருந்து எல்லாத்தையும் செய்யலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நீங்க ஒரு நெருக்கத்தை அனுபவிக்கிற பொழுதுதான் இந்த அனுபவம் தான் பிற்காலத்துல உங்களுக்கு என்னவா மாறுகிறது? உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லும்படி. இல்லையா? அதை செய்யாதப்பா, அதை செஞ்சேனா அது தப்பா போய் முடிஞ்சிடும். இது எதை வச்சு சொல்றீங்க? உங்க அனுபவத்திலிருந்து. இல்லையா? நீங்க அந்த பாதையை கடந்து போயிருப்பீங்க. அந்த காட்டுக்குள்ள போகாத, அங்க மிருகம் கிடக்கும், இந்த இடத்துல காலை வைக்காத, கீழே விழுந்துருவா, இதை செய்யாத, இது நல்லதில்லை, இதையெல்லாம் நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வந்து மனுஷனோடு மனுஷனா அவர் மிங்கிலானாருங்க. அவர் வந்து ஒரு பெரிய ராஜ பரம்பரையில, ஒரு பெரிய ராஜ அரண்மனையில போய் அவர் பிறக்கல. அவர் சாதாரண ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தச்சனுடைய வீட்டில் வந்து அவர் பிறந்தாராம். ஏன்னா ஒரு ஏழை, ஒரு எளிய மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அநேக கஷ்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகள் உண்டு. அவன் தான் உண்மையா ஆண்டவரையும் தேடுவான். அல்லேலூயா. அவங்கிட்ட தான் உண்மையான மனசு இருக்கும். இன்னைக்கு எனக்கு எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்னிடத்துல பேசுவாங்க. பல தேசங்கள் இருந்து பேசுவாங்க. டாக்டர்ஸ் பேசுவாங்க, இன்ஜினியர்ஸ் பேசுவாங்க, அரசியல்வாதிகள் பேசுறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பேசுறாங்க. ஆனா யார் பேசினாலும் ஆண்டவருடைய
அந்த விருப்பம் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏழைகளிட்ட இருக்கும், திக்கற்றவர்களிடத்தில் அவருடைய அன்பு இருக்கும், விதவைகளிடத்தில் அவருடைய அன்பு இருக்கு. நெருக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதும், வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத நொறுங்கி போயிருக்கிற அந்த மக்களிடத்துல என் தேவன் அதிக அன்புகளை வைத்திருக்கிறார். அதை தான் நான் பார்க்க முடிஞ்சது. அல்லேலூயா. மற்றவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் இந்த ஆலயத்துக்கு நான் இவ்வளவு காணிக்க கொடுக்கிறேன், இவ்வளவு தசமபாகம் கொடுக்கிறேன், உங்க அக்கௌண்ட் நம்பர் இங்க கொடுங்க, உங்களுக்கு நான் அனுப்புவேன். எனக்கு எப்படியாச்சும் இந்த கேன்சர்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த தீராத பிளட் பிரஷர் ரத்த கொதிப்பு வியாதியிலிருந்து, இந்த சர்க்கரை நோயிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு கிட்னி எனக்கு செயலிழந்து போச்சுது, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்பாங்க. பல தேசங்கள் இந்த பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த ஏழைகள் பேசுவாங்க, நொடுங்கி போய் இருப்பாங்க, அவங்களால மருத்துவமனையில் போய் செலவு செய்ய முடியாது. இன்னைக்கு மருத்துவமனையில் பார்த்தா டயாலிசிஸ்க்கு கூட்டு போறாங்க இல்லையா? ஒரு கிட்னி பிரச்சனை ஆச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணணும், பிளட்ல கேன்சர் வந்துச்சுன்னா டயாலிசிஸ் பண்றாங்க, அதுக்கெல்லாம் பல லட்சங்கள் தேவைப்படுது. ஆனா ஏழை எளியவங்க எப்படி அதை செயல்படுவாங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர்களுக்கு கர்த்தரே இறங்கி மருத்துவராய் செயல்படுகிறார். அல்லேலூயா. இதான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து வருகிறது. ஆக இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க, ஐயோ நான் அற்பமானவள், நான் ஆகாதுன்னு தள்ளப்பட்டவள், என் கணவரே என்னை மதிக்கிறது இல்லை, என் பிள்ளை என்னை கண்டுகிறது கூட இல்லை அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உங்கள் ஜெபங்களை கேட்கிறவர். அல்லேலூயா. உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர் அவர். நொறுங்கி போய் இருக்கிறீங்களா? உங்க ஜெபத்தை உடனே கேட்பார். உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க ஜெபத்தை உடனே கேட்பார். மன பாரத்தோடு இருக்கிற, ஐயோ இந்த பாரத்தை எங்கேயாச்சும் யார்கிட்டயாவது சொல்லணுமே, என்னிடத்துல இருந்து பேசுவாங்க பாருங்க. சிங்கப்பூர், மலேசியா, பல தேசங்கள்ல வேலைக்கு போயிருப்பாங்க, தன் சொந்த பிள்ளைகளை விட்டுட்டு குடும்பங்களை விட்டுட்டு சம்பாதிக்கும்படி பெண்கள் போய் வீடுகளில் வீட்டு வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா எங்க வார்த்தையை எங்க எஜமான் கேட்க மாட்டாரு, என் பாரத்தை ஒரு சமையல் அறையில, என்னுடைய அறை படுக்கும் அறை ஒரு சமையல் அறை, அதில் தரையில தான் படுத்து கிடப்பேன், என் பிள்ளைகளை நினைச்சிட்டே கிடப்பேன், என் பிள்ளைகள் இன்னைக்கு அங்க பஞ்சு மத்தியில தூங்குவாங்க, ஆனா நான் இங்க தரையில படுத்து இருக்கிறேன், என் கவலை என் கஷ்டமெல்லாம் நிறைஞ்சிருக்குது, அதை யாரும் கேட்கலையேம்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆவியானவர் மணிக்கணக்காய் பேச வைப்பார். என்ன யாரும் அப்படி பேசவே மாட்டாங்க. என் மனைவி சொல்லுவாங்க, எங்கனங்க போன் எடுத்தா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுவாரு, அவங்க மனசுல உள்ள பாரத்தை அது வெளியில அவங்க கொட்டுற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் சொன்ன, சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள். எத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க சொல்ல போறீங்க, என் சுமையை இன்னைக்கு நான் இந்த இடத்துல இறக்கி வைக்க போறேன்? எத்தனை பேர் சொல்றீங்க? உங்கள் சுமைகளை நான் சொல்றேன், நீங்க இறக்கி வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சுமையை சுமக்கிறதுக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே உங்கள் சுமைகளை அவர் சுமந்து தீர்த்துட்டார். உங்கள் வியாதிகளை அவர் சுமந்து தீர்த்துட்டார். உங்கள் பலவீனங்களை அவர் சுமந்து தீர்த்துட்டார். உன் தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்துட்டார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இப்பொழுது இதை நீ விசுவாசி, நீ இதை நம்பு, நான் சிலுவையிலே உனக்காக யாவற்றையும் நான் செய்து முடிச்சிட்டேன், இனி நீ தரித்திரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இதை நம்பு, என் இயேசு என் தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் சிலுவையிலே தரித்திர கோலம் எடுத்தாராம். காரணம், நாம் தரித்திரர் ஆகக்கூடாது என்பதற்காக அவர் தரித்திரர் ஆனாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நான் செய்தி எடுத்துட்டு வந்தது வேற ஒரு செய்தி, ஆனால் ஆவியானவர் உங்ககிட்ட இடைப்பட்டு கொண்டார், யார்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்க தரித்திர எண்ணத்தை, உங்க தரித்திர சிந்தையில இருந்து எடுத்து வெளியில போடுங்க. நமக்கு தரித்திர, ஐயோ எனக்கு நடக்காது, இது முடியாது, இது ஆகாது. உங்கள் வாயின் வார்த்தையை என் ஆண்டவர் உன்னிப்பா கவனிக்கிறவர். 2 பேர் உங்க வாயின் வார்த்தையை கவனிப்பாங்க. ஒன்று பிசாசானவன், என்னோட தேவனாகிய கர்த்தர்.
இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து நம்ம துதிச்சு பாடலாம், ஆடலாம். நீங்க எவ்வளவோ ஆண்டவரே உங்க நேசிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வீடுகளுக்கு போனதுக்கு பிற்பாடு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? உங்கள் வீடுகளில் நீங்கள் முறுமுறுக்கிறவராக இருக்கிறீங்களா? உங்க வீடுல போய் நீங்க புலம்புறவங்களா இருக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளை பார்த்து சபிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. அல்லேலூயா. ஒரே ஊற்றிலிருந்து என்ன நீர் வர முடியாது. ஆமா, ஒரே நாவுல இருந்து துதியும் சபித்தல என்ன செய்ய முடியாது? வர முடியாது, வரக்கூடாது. இதே நாவல ஆண்டவரை துதிக்கிறோம், அதே நாவல வீட்டில் போய் பையன் போய் சனியனை செத்து தொலையாண்டா அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? புருஷனை பார்த்து மனைவி இல்லையா, இல்லை நம்ம மனைவியை பார்த்து நம்ம சொல்லுவோம், இப்போ எங்கேயா போய் செத்துரு. ஆண்டவர் உற்று கவனிக்கிறவர், உங்கள் உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறவரா. அன்னாள் பாருங்க, அவளுடைய இருதயத்தில் வேதம் சொல்லி அவள் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்துறா. நீ மலடி, உனக்கு எத்தனை, உன் கணவர் உன்னை எவ்வளவு நேசிச்சா என்ன? அவருடைய கணவர் வந்து ரொம்ப அதிகமா நேசிப்பாராம். ஆனா இவ கிண்டல் பண்றா. அவ சொல்றா, நீ உனக்கு என்ன நேசிச்சான? உனக்கு நீ மலடி, உனக்கு ஒரு பிள்ளை பத்து தர வாக்கு இல்லாமா. ஆனா பாருங்க, அவன் அந்த மனக்லேசத்தை, இந்த பாரத்தை தேவ சமூகத்தில் வந்த பொழுது அவள் அதை அப்படியே ஊற்றினாளாம். அவளுடைய உதடு பாருங்க, அந்த இடத்துல வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அந்த உதடுகள் அப்படியே அசைகிறது. தேவன் அதை கவனித்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லி அவள் இருதயத்தில் இருக்க பாரத்தெல்லாம் அந்த இடத்துல அவள் ஊற்றினாளாம். அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னைக்கு அவ இனிமே நான் துக்கமா இருக்க மாட்டேன், இனிமே நான் புலம்ப மாட்டேன், இனிமே நான் முறுமுறுக்க மாட்டேன், இனிமே நான் சபிக்க மாட்டேன், ஏனென்றால் என் பிரச்சனைகளை என் தேவன் பார்த்து கொள்ளுவார். எனக்கு மேல் ஒரு கண் இருக்கிறது, என்னை பார்க்கிற என் தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறவர் என்று சொல்லி எப்பொழுது அவள் விட்டு கொடுத்தாளோ பாருங்க, அப்பொழுது அவளுக்கு அற்புதம் நடந்து. கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. Thank you ஜீசஸ். போகட்டும். அப்ப பாருங்க, ஆண்டவரிடத்துல நம்ம ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. இங்க துதிப்பது மாத்திரம் கிடையாது. ஒன்றை முடிவு பண்ணிட்டு போங்க. உங்க வீட்டுக்கு போகிற பொழுது பிள்ளைகளை சபிக்காதுங்க. வீட்டுக்கு போகிற பொழுது உங்க வாயில என்ன வரக்கூடாது? சபித்தல் வரக்கூடாது. எப்பொழுதும் துதிச்சு கொண்டே இருங்க, எப்பொழுதும் ஆராதித்து கொண்டே இருங்க. என்ன வந்தாலும் ஆராதித்து கொண்டே இருங்க. யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அவரையே துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிச்சு பேசிக்கிட்டே இருங்க. வார்த்தையில ஜீவன் இருக்கு. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவிச்சது. நீங்க ஆசீர்வாதத்தை பேசிக்கொண்டே இருக்கணும். நீங்க ஆசீர்வாதத்தை பேசிக்கொண்டே இருக்கணும். அதே போல வேத வார்த்தையை சொல்லி நம்ம பேசிக்கொண்டே இருக்கோம். இந்த வேத வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தைக்கு எப்போ உயிர் பெறும் தெரியுமா? நீங்க ஏதோ ஒரு தடவை ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டேன். நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சாட்சி சொல்லுவோம், ஐயா என்கிட்ட ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை லாரி நிறைய கூட தருவார். உங்களுக்கு லாரி நிறைய கூட என்ன சொல்லுவார்? தருவார். வாக்கு தத்துவத்தை அள்ளி தருவார். ஏன்னா அவருக்கு ஆசீர்வதிக்க மட்டும் தான் தெரியும். ஹல்லேலூயா. நீங்க கேட்க கேட்க அள்ளி கொடுக்கிறவர். அவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கும் தேவன் அவர். ஹல்லேலூயா. மனுஷன் எண்ணி எண்ணி கொடுப்பானா இல்லையா? மனுஷன் ஏதாவது கேட்டா எண்ணி எண்ணி தருவான். ஆனால் இவர் எண்ணி கொடுக்கிறவர் அல்ல, இவர் அள்ளி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பீடத்தின் பொக்கிஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி கண்டானா. ஆண்டுடைய பிள்ளையை எப்படியாச்சும் சபிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட பணத்தை வாங்கி அவன் என்ன செய்யறான்? சபிக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யற? கழுதை வச்சு பேசுறார். நீ உன் பிள்ளைய சபிக்கலாம், குடும்பத்துல யாருக்கா சாபம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவன் உங்க வீட்டில் சின்ன பிள்ளை கூட உங்ககிட்ட பேசிட்டு போயிடும். ஒரு சாதாரண தெருவில் போறேன் உங்ககிட்ட பேசுவேன், ஏமா அவன் பிள்ளைய சபிச்சுட்டு கிடக்குறா?
ஒரு மூன்றாவது மனுஷன் உங்கள்கிட்ட பேசுவான், நமக்கு உணர்வே இருக்காது. நம்ம என்ன செய்வோம்? மறுபடியும் அதே போல சபிப்போம். பிள்ளைகளை சபிக்கிறது நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வாயின் வார்த்தையில ஜீவன் இருக்கு. அதான் நான் சொன்னேன், இந்த வாக்குத்தத்தத்தை வார்த்தையை நீங்கள் பேச 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 பேச, மறுபடியும் சொல்றேன், நீங்க பேச பேச அதுக்கு ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்த்து நீங்க பேசிக்கொண்டே இருக்கணுமா? உங்க காலை பார்த்து பேசுங்க, உங்க கைகள் பலவீனம், கையை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கா, வியாதியை பார்த்து பேசுங்க. ஆண்டவர் சொன்னார், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி உன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் நீ விசுவாசித்து நீ பேசுகிற பொழுது அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிற பொழுது காட்டத்தி மரத்தை பார்த்து அவர் பேசினார், உன்னிடத்தில் கனி ஒன்றும் இல்லாதிருப்பதாக சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவங்க பார்க்கறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அவங்க பட்டணத்துக்குள்ள போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே அந்த மரம் பட்டு போயிற்று. இவ்வளவு சீக்கிரமாய் இந்த மரம் பட்டு போயிற்று. ஆண்டவர் பேசினார். ஆண்டோடைய வார்த்தையை நீங்க பேசினீங்கன்னா அது ஆணிவேர் முதல் கொண்டு என்ன செஞ்சிருமா? அது கிரியை செய்யும். உங்க வாழ்க்கையில காணக்கூடிய உங்கள் போராட்டங்களை பார்த்து நீங்கள் பேசுங்கள். உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுங்க. ஹல்லேலூயா. அதுதான் வல்லமை. அவருடைய நாமத்தை கொண்டு பேசுங்க. ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கா? பேசுங்க. நான் வாளா இருக்க மாட்டேன், நான் தலையாதான் இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய் என்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு வேணுமா? அதை பிடிச்சிட்டீங்க, ஆண்டவர் பேசிட்டாருன்னா சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ல சொல்லதான் அதுக்கு ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் விசுவாசித்து நீங்க பேசுறீங்களோ அப்பொழுது அதுக்கு ஜீவன் வரும். நான் இன்னைக்கு பேச பேச என்னுடைய சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் இருந்தது. நான் பேசுவேன், ஆவியானவர் சொல்லுவாரு, உங்ககிட்ட வியாதிக்காக உன்கிட்ட பேசுவாங்க, நீ பேசிக்கிட்டே அவங்களை ஆசீர்வதிச்சுட்டே இரு. அவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா ஐசியூல டாக்டர் வந்து என்ன ஒரு ½ தான் டைம் கொடுத்துருக்கிறார், அவர் செத்து போவாராம் இப்படி சொல்லுவாங்க. ஆனா ஆவியானவர் என்ன ஒரு தடவை கூட மறிச்சு பேச சொல்லவே இல்லை. அவங்களோட சூழ்நிலையை நான் கேட்கவே மாட்டேன். அவங்க அநேக காரியங்கள் பேசுவாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலைகளை நாம தியானிச்சு நம்ம மனசுல எடுத்தோம்னா நமக்கு என்ன தோணும் தெரியுமா? ஓ, ஒருவேளை அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், உங்க டாக்டர் அப்படி சொல்லியிருக்கலாம், உங்க மருத்துவர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவர் பரம வைத்தியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார், இயேசுவின் நாமத்துல பேசுறேன், உன் மகள் பிழைத்திருப்பாள். கடந்த நாட்களில் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சகோதரி என்று பேசினாங்க. என்னோட யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க தன் வாயினால சொன்ன சாட்சியை நான் போட்டிருந்தேன். அவங்க மகளுக்கு 18 வயசு மகள், பிளட் கேன்சர் 4வது ஸ்டேஜ். அந்த பிள்ளை அன்கான்சியஸுக்கு போயிருச்சு, மயக்க நிலைமைக்கு போயிருச்சு. இப்பொழுது அவங்க சொல்றாங்க, ஐயா மருத்துவர்கள் 3 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. என் பிள்ளை வாழ வேண்டிய வயசு 18 வயசு தான் ஆகுது. அவங்க பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது ஆவியானவர் மறுத்து பேசுறாரு. நான் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறேன். ஆவியானவர் ஊண்டுதலை கொடுத்தாரு. இப்ப நீ பேசுனாரு. நான் சொன்னேன், அதே 3 மணி நேரத்தை நான் உங்களுக்கு பேசுறேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுறேன். எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் இருக்கிறார். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 3 மணி நேரத்துல உங்கள் மகள் கண்மொழிப்பா. அவங்க சொன்னாங்க, அவ மயக்கத்துக்கு போயிட்டா, அன்கான்சியஸ் போயிட்டா. டாக்டர் 3 மணி நேரத்துல கண்ணை முழிச்சாதான் உண்டு, இல்லைன்னா உங்க பிள்ளை மறிச்சு. நான் சொன்னேன், அதே 3 மணி நேரத்துல உங்க பிள்ளை கண் முழிப்பான்னு சொன்னேன். கரெக்டா அதே 3 மணி நேரத்துல அந்த பிள்ளை கண்ணை முழிச்சுது. அடுத்த 3வது நாள் அது டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துருச்சு. கைகளை தட்டி மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு, பிறந்த குழந்தைக்கு மருத்துவர் சொன்னாரு, பிறந்த குழந்தை மருத்துவமனையில் பிறந்த அந்த பிஞ்சு குழந்தை கையில வச்சுட்டு சொல்றாங்க, மருத்துவர் சொல்லிட்டார், இந்த பிள்ளையோட கால் வளைஞ்சுதான் இருக்கு, இந்த பிள்ளையோட கால் நடக்க முடியாது, இந்த பிள்ளை ஊனமா பிறந்துருச்சு. அந்த சகோதரி உடனே எனக்கு அடிச்சு அவங்க அழுறாங்க கண்ணீரோட, ஐயா நான் மருத்துவமனையில இருந்து பேசுறேன், என் பிள்ளைக்கு மருத்துவர் சொல்லிட்டாங்க என் பிள்ளை நடக்காதான். பிறந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? பிறந்து இப்ப நான் ஒரு 6 மணி நேரம் தான் ஆகுது. மருத்துவர் வந்து பார்த்துட்டு கால்களை பிடிச்சு பார்த்து சொல்லிட்டார், இந்த பிள்ளைக்கு இது ஊனமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு.
நான் சொன்னேன், இந்த பிள்ளை அந்த பூமியில கொடுத்தது கர்த்தர், நீ நம்புறியா? இயேசு மேல நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? உன் விசுவாசம் என் இயேசுவின் மேல இருக்கிறதா? அந்த பிள்ளைக்கு என் ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார். அந்த கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும். உன் பிள்ளையோட ரிப்போர்ட் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் போரிச்சுது. அந்த அம்மா போன் அடிச்சு சொன்னாங்க, ஐயா என் பிள்ளை நடக்கும்னு சொல்லி மருத்துவர் சொல்லிட்டாங்க ஐயா. கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமே. என் பிள்ளையுடைய கால்கள் பலப்பட்டுருச்சு. அவர் படைத்தவருங்க. அவர் நம்மை உருவாக்கினவர், நம்மளை உண்டாக்குனவர். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. சோர்ந்து போகாம பேசுங்க. உங்க நாவுல தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம முறுமுறுக்கிற பொழுது பிசாசு அப்படியே கிட்ட வருவான். நாம சொல்லுவோம், ஐயோ அவ்வளவுதான். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க. திடீர்னு நெஞ்சு வலி, ஐயோ நெஞ்சு வலிக்குது, ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக்கா? அப்படித்தான் நினைப்போம் இல்லையா? நெஞ்சு வலி வந்த உடனேயே ஐயோ ஹார்ட் அட்டாக்கா? உடனே பிசாசு சொல்லுவான், நம்மளை கூட்ட வா வா பிடி 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 பிடி. ஆமா உனக்கு ஹார்ட் அட்டாக் தான், உனக்கு ஹார்ட் அட்டாக் தான். இப்ப பாரு நெஞ்சு வலிக்கும் பாரு, உனக்கு பாரு தலையெல்லாம் சுத்தும் பாரு, அவ்வளவுதான் நீ மருத்துவமனைக்கு போயிடுவா, என்ன கொஞ்ச நேரத்துல பாரு நீ செத்து போயிடுவா. இது அப்படியே மனசுல அதை கேட்டு என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே நிப்பா. இல்ல, எப்போ உனக்கு நெஞ்சு வலி வந்துச்சோ அப்ப நீ என்ன செய்யணுமா? இயேசுவின் நாமத்தில் நான் நிக்கிறேன். இருதய வலிய நெஞ்சு வலிய என் இயேசு சொல்லி இருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. என் இயேசு சொல்லி இருக்கிறார், அவர் தழும்புகளால் நான் சுகமானேன், நான் சுகமானேன். உன் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, உன் பிள்ளை என்ன உருப்படாது. என் வாத்தியார் சொல்லலாம், உன் பிள்ளை அவ்வளவுதான் தரித்திரமா, உன் பிள்ளைக்கு படிக்க மண்டையில ஒண்ணுமே ஏறாது. நான் அன்னைக்கு அநேக சொல்றேன், ஏங்க எனக்கு ஜெபிக்க சொல்றவன் நான் சொல்லுவேன், என்னை விட பெஸ்டா உங்களால உங்க பிள்ளைக்கு ஜெபிக்க முடியாதா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு வாஞ்சியா ஜெபிப்பீங்க, யாரோ ஒரு ஊழியக்காரங்க எப்படி ஜெபிப்பாங்க? நான் சொல்லுவேன், ஏம்மா நீ கைய வையுமா அவன் பிள்ளை தலைமையில. அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுனவளா இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த தேவனிடத்தில் கேட்க கடவன். கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லையா? அல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கிற பொழுது உன் பிள்ளை மேல தலையில கையை வச்சு ஊரான் சொல்லட்டும், உன் பிள்ளை அவ்வளவுதான் குடிச்சுக்கிட்டு அவன் பாரு, அவன் இப்படிதான் இருப்பான், வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இல்ல, நீ மறுத்து பேசி பழகு. இயேசுவின் நாமத்துல என் பிள்ளை நல்லா இருப்பான், என் பிள்ளை செழித்து இருப்பான், என் பிள்ளை ஐஸ்வர்யமா இருப்பான், என் பிள்ளை வர 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 அவன் விருத்தி அடைவான்னு சொல்லி பாருங்க, உன் பிள்ளை விருத்தி அடையும். என்றைக்கு உலகத்தான் சொல்றது போல, பிசாசு சொல்றது போல நீங்க கேட்டுட்டு அவ்வளவுதான் என் பிள்ளை இருக்க மாட்டானோ, முடிஞ்சிச்சோ, ஐயோ வாத்தியாரே சொல்லிட்டாரே, இல்லைங்க. ரிப்போர்ட்டை மாத்துறதும் ஆமா அதை அப்படியே விட்டுறதும் உங்க நாவல இருக்கு. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் வேத வசனம் சொல்லுது பாருங்க, யாக்கோபுல எழுதியிருக்கிறார், ஒரு மிகப்பெரிய கப்பலையே திருப்பக்கூடிய அந்த வல்லமை எங்க இருக்குதா? ஒரு சின்ன சுக்கான், ஒரு சின்ன ஸ்டீரிங் இருக்கும் இல்லையா? கார் ஓட்டுறப்ப பார்க்குறோம், லாரி ஓட்டினாலும் சரி, ஒரு ட்ரெயின்னாலும் சரி, எல்லாத்துக்கும் கையில் என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு சின்ன கொடுத்துருப்பாங்க. அதை திருப்பினாலே போதும். அதே போலதான் உங்கள் நாவுல ஆண்டவர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உன் நாவுல தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பேசணும் பாருங்க. இதுக்கு அந்த கொஞ்ச நேரத்தில் நான் ஆண்டோடைய வார்த்தையை, கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தின வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:9. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே, யாரு கூட? இயேசு கிறிஸ்துவுடனே, அடுத்து சொல்லுங்க என்ன இருக்கு? ஐக்கியமா இருப்பதற்கு ஆண்டவர் எதுக்குங்க அழைக்கிறார் உங்களை? யாரு கூட ஐக்கியமா இருப்பதற்கு? இயேசு கூட நீங்க ஐக்கியமா இருப்பதற்கு. இந்த இடத்துல அழகா போட்டிருக்கு பாருங்களேன், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே
ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்துல நீங்க பல பேரோட ஐக்கியம் வச்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு உங்க ஐக்கியம் உலகத்துல போனோம்னா பல பேரோட நீங்க என்ன ஐக்கியம் வச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க படிக்கிற இடத்துல, காலேஜில், கம்பெனியில், வேலை பார்க்குற இடத்துல, உங்க வீட்டில் உற்றார் உறவினர் இடத்துல நீங்க நிறைய ஐக்கியங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா? இல்லை ஏன் பாஸ்டர்ஸ் கூட ஐக்கியம் வச்சிருப்பீங்க இல்லையா? விசுவாசிகள் கூட நீங்க ஒரு ஐக்கியம், வாங்க ஐக்கியமாக உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் வச்சிருப்பீங்க. ஆனா வேதம் இங்க தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் ஐக்கியம் யாரு கூட இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, உங்க ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதா? என்னைக்காச்சும் இயேசு கிறிஸ்துவோட நான் ஐக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அதுக்கு அடுத்து ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. எடுத்தவங்க சத்தமா வேகமா வாசிங்க பாப்போம். 1 யோவான் 1:9 வாசிங்க. ஒன்று யோவான் 1:9. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. அது எந்த வசனம்? 1:3. ஓகே ஓகே, சாரி. வாசிங்க. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. கைகளை தட்டி இந்த வார்த்தைக்கு முதல்ல இதுக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பாருங்க, இந்த இடத்துல யோவான் சொல்றான், எங்கள் ஐக்கியம் யாரு கூட இல்ல? உலகத்தான் கூட இல்ல, பிசாசு கூட இல்ல இல்லையா? உலக மனுஷன் கூட இல்ல, இல்ல ஒரு ஊழியக்காரன் கூட இல்ல. அவங்க ஐக்கியத்தை எங்க வச்சிருக்கிறாங்க? அழகா சொல்ல, மறுபடியும் வாசிங்களேன். அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. நீங்களும், யோவான் எழுதுறாரு உங்களை பார்த்து, இங்க உட்கார்ந்து உங்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவராகும்படி நாங்கள் கண்டும். இன்னைக்கு அவங்க தான் பார்த்தாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவை யாராச்சும் நீங்க நேரடியா பார்த்திருக்கீங்களா? நம்ம யாருமே என்ன செய்யல, அவர் வாழ்ந்த நாட்கள் நம்ம கிடையாது இல்லையா? அதனாலதான் இது எழுதப்பட்டிருக்கு விசுவாசத்தில். அவங்க கண்டாங்க, நாம் அதை விசுவாசிக்கிறோம். அவங்க சொல்லி எழுதியிருக்கிறாங்க. யோவான் எழுதுறாரு, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, சொல்லுங்க. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. உங்கள் ஐக்கியம் யாரு கூட இருக்கணுமா? அங்க என்ன, யார் பேரெல்லாம் சொல்லி பாருங்க. பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல இல்லையா? அது எங்க இருக்கு? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. இப்ப அது யாருக்கு சொந்தமாயிட்டுன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமாயிற்று. கைகளை தட்டி மகிமைப்படுத்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால், அது நீயா இருந்தாலும் சரி, அவன் வெளியில இருந்து எவன் உன்னை கெடுக்க வந்தாலும் சரி, உங்கள் சரீரம் தான் தேவனுடைய ஆலயமா. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பொழுது நீங்கள் அசுத்த ஆவிகளுக்கு, இல்ல உலக காரியங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு நீங்க விலை போவீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு செவி கொடுப்பீங்கன்னு சொன்னா நீங்களே மாட்டுக்குவீங்க. ஏன்னா உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுக்க முயற்சி செஞ்சா, சாராயத்தினால, கஞ்சானால இல்லையா, சிகரெட்டு குடிக்கிறதுனால, தூஷணமான வார்த்தைகள் பேசி, இதை நீங்க என்ன செய்ய முடியும்? இந்த பரிசுத்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரா. அந்த தேவன் இப்பொழுது நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறாராம்.
நம்ம இதயத்துக்குள்ள ஒரு வாசம் செய்கிறார். அந்த தேவன் தான் சொல்லுகிறாரு, உன் சரீரம் நான் தங்கும் ஆலயம். நீங்க ஒரு விஷயம் நீங்க உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரத்தை நான் உங்ககிட்ட தர்றேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்க சுபாவங்கள் மாறும். விட முடியாத உங்கள் பாவ வாழ்க்கை மாறும். உங்களை நீங்க என்ன செய்ய முடியும்? உங்க முயற்சியில விட முடியாது. நீங்க குடியாரன் சொல்லுவான் இல்லையா, ஐயோ நாளைக்கு விட்டுருவேன், பொஞ்சாதியோட பொண்டாட்டிகிட்ட போய் மன்னிப்பு கேட்பான். நைட்டு ஃபுல்லா அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவான். காலையில போய் கண்ணு தெரியாம அடிச்சுட்டேன், இனிமே நான் அந்த கர்மாத்தை நான் குடிக்கவே மாட்டேம்மா. ஆனா மறுநாளுக்கு சாயங்காலத்தில் அங்கதான் போய் நிற்பான் இல்லையா. விட முடியாது அடிமைத்தனம். அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த அடிமைத்தனத்தை விடுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்கிற எண்ணம் நமக்குள்ள வருகிற பொழுது, தேவ ஆவியானவர் எனக்குள் வந்து விட்டார், நான் இப்பொழுது நீதிமானா இருக்கிறேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை தராதரம் மாறும். உங்களை வேதனைப்படுத்துகிற அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகி போகும். எல்லாமே உங்கள் விசுவாசத்துல நீங்கள் பேசுகிற அறிக்கை செய்கிற. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில வந்து வாழ்ந்த பொழுது அவர் எதை கற்றுக் கொடுத்தார்? ஆரம்பத்துல நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்மை போல அவரும் வாழ்ந்தார். வாழ்ந்த பொழுது அவர் யாரோடு கூட ஐக்கியம் வச்சிருந்தார்? சொல்லுங்க, பிதாவோடு ஐக்கியம் வச்சிருந்தாருங்க. அல்லேலூயா. வேதத்தில் அநேக இடம் சொல்லுகிறது, அவர் தனிமையான இடத்துல போய் ஜெபம் பண்ணுவாராம். இரவுல எழுந்து போய் உட்கார்ந்து இருந்து ஆண்டவரோட பேசுவார், தேவனோடு கூட. ஏன் அவர் அப்படிலாம் போய் ஜெபம் பண்ணி தான் அவர் அந்த அற்புதத்தை செய்யணுமா? அவரே தேவன் தானே இல்லையா? ஆனாலும் அவங்க யார் அப்படின்னா, அவங்க ஐக்கியமா இருக்கிறவங்க. யாரு? நம்ம அப்பா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மூன்று பேரும் எப்படி இருப்பாங்க? ஐக்கியமா இருப்பாங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஐக்கியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்கு வெளிப்படுத்த விரும்பினார். இதை பார்த்த இந்த சீஷர்கள் தான், இந்த அப்போஸ்தலன் தான் எழுதுறாரு, எங்களோட ஐக்கியம் இப்ப எங்க இருக்கு? உலகத்தான் கூட இல்லை, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கூட கிடையாது, என் குடும்பத்தோட இந்த ஐக்கியம் இல்லை. எல்லாரும் தேவதான், அதுக்காக அது சொல்ல வரல. ஆனா தேவனோடு கூட ஐக்கியம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆலோசனை முதலாவது நீங்க இந்த ஐக்கியத்துல போய் கேட்கணுமா? எந்த ஐக்கியத்துல? நீங்க தேவன் கிட்ட வைத்திருக்கிற ஐக்கியத்துல. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, ஒரு நிந்தையா, ஒரு அவமானமா, ஒரு கசப்பா, ஒரு வேதனையா, பிசாசின் போராட்டமா, எதுவா இருந்தாலும் சரி, நீ முதலாவது கேட்க வேண்டியது இந்த ஐக்கியத்துல. எந்த ஐக்கியத்துல? பிதாவோடு கூட, குமாரனோடு கூட, பரிசுத்த ஆவியானோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்துல நீ கேட்க வேண்டுமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10:30 என்ன சொன்னார்? இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இதான் ஐக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்ன கூட நீங்க என்ன செஞ்சிருங்கப்பா, என்ன குறை சொல்லுங்க, குற்றம் சொல்லுங்க, என்ன அவமானமா பேசுங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா என்ன செஞ்சிடக்கூடாது? பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன நீங்க குற்றப்படுத்தலாம், என்னை அவமானப்படுத்தலாம், கல்வாரி சிலுவையில தூக்கி நிறுத்தலாம், என் தாடிமையில பிடிக்கலாம், என் மூஞ்சில காரி உமிழ்ந்து நீங்கள் துப்பலாம், என்னை அடிக்கலாம், ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது? இதான் ஐக்கியம். இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? பரிசுத்தாய் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். பாருங்க, தேவனை அவர் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த இடத்துலையும். பிதா சொல்றாரு, குமாரனாக இயேசு கிறிஸ்து, நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன். குமாரன் சொல்றாரு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இதான் ஐக்கியம். உங்க வீட்டுல இன்னைக்கு எப்படி ஐக்கியமா இருக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் ஐக்கியமா இருக்கிறீங்களா? குடும்பங்களை ஏற்படுத்தினது யாரு? தேவன் ஏற்படுத்தினார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினார். சந்ததிகளை அவர் தான் கொடுக்கிறார். அவளை ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். அப்ப இந்த குடும்பத்துல இந்த ஐக்கியம் எப்படி வெளிப்படணும்னா, நீங்க உங்க மனைவி, உங்க பிள்ளைகளிடத்துல நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்களா? ஒருத்தருக்கு இப்படி விட்டு கொடுக்காம இருக்கீங்களா? வெளியில போனா பொண்டாட்டியை குறிச்சு 1000 குறைய நீங்க ஊராண்ட போய் சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா? மனைவி என்ன செய்வீங்க? உங்க வீட்டுக்காரர் உள்ள ரகசியத்தை கொண்டு போய் தெருவில் உள்ள 4 பேர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறது. பக்கத்து வீட்டு அக்காட்டா பேசிக்கிட்டே இருக்கிறது. அந்த அக்கா நேரம் பார்த்து உங்களை கவுக்கும்.
அது ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடும் இல்லையா? ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாதுங்க. நான் மீண்டும் சொல்றேன், உங்க பிள்ளையை யார் முன்னாடி விட்டு கொடுக்காதுங்க. ஹல்லேலூயா. உங்க மனைவியை யார் இடத்துல விட்டு கொடுக்காதுங்க. உங்க கணவன் எந்த இடத்துல நீங்க விட்டு கொடுக்காதுங்க. ஐக்கியம் ஆண்டவர் நம்ம கற்றுத் தருகிறார். ஐக்கியம். இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் பாருங்க குமாரனை கனப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. குமாரன் பிதாவை கனப்படுத்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? அவர் வந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பாராம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஐக்கியத்தை குறித்து ஆவியானவர் நிறைய காரியங்களை என்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார். இந்த காரியங்கள் குடும்பத்தில் வரணும், நம்ம பிள்ளையிடத்தில் வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது நமக்கு அடையாளமாக இருந்தார். அப்ப இந்த ஐக்கியமாக நம்ம இருக்கிற பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக முதலாவது என்ன சொன்னேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் நாம ஒன்னா இருந்தா நமக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் சொல்றேன் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4-12 வரைக்கும் யாராவது வாசிக்கிறவங்க தெளிவா சத்தமா கடகடன் வாசிங்க பார்ப்போம். என்னில் நிலைத்திருங்கள். இதனால ஆழமா கவனிங்க. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. கனி கொடுக்குமா? நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் வாசிங்க. 12 வரைக்கும் தான். ஓகே. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்தை நம்ம வாசிச்சு நீங்க வீட்டுல போய் என்ன செய்யுங்க, இந்த இடத்தை இருக்க வந்து பொறுமையா நீங்க அதை வாசிங்கன்னா இதுல ஐக்கியத்தை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் கூட ஐக்கியமா இருந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமா, அதாவது நிலைத்திருந்தால் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நிலைத்திருந்தால் என்ன செய்ய முடியுமா? நாம அதிக கனியை கொடுக்க முடியும். நாம் அவரிடத்தை நிலைத்தில்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவரோடு கூட அந்த ஐக்கியம் இந்த இடத்துல நமக்கு தேவை. இது நீங்க ஆழமா நீங்க எடுத்து நீங்க வீட்டில் இருக்கிறப்போ என்ன செய்யுங்க, தியானிச்சு பாருங்க, இதை வாசிச்சு பாருங்க. சரியா? ஆண்டவர் உங்க கூட பேசுவார். இதுல இருந்து ஆண்டவர் நிறைய காரியங்கள் என்ன இடத்துல பேசினார். அவன் பாருங்க, அந்த ஐக்கியம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. தேவனிடத்தில் வைக்கிற ஐக்கியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஐக்கியம். அப்ப ஆண்டவராக இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது, நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவராக இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது நம்மை போல அவர் பாடுள்ள மனுஷனாக தான் அவரும் இருந்தார். பாருங்க, 30 வயசு வரைக்கும், 12 வயசுல கூட அவர் தேவாலயத்தில் போய் பேசுறார். அப்போ கூட என்ன செய்யல, எந்த அற்புதமும் நடக்கல. ஆனா எப்பொழுது 30வது வயது வந்த பொழுது யோவான் ஸ்நாபகன் என்ன செய்யறாரு? அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது வானம் திறக்கப்படுகிறது. தேவன் என்ன செய்கிறார்? அங்கிருந்து பேசுறார், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் பிரியமா இருக்கிறேன். இது எங்க இருக்குன்னா லூக்கா 3 இருக்கு. லூக்கா 4 அடுத்த நிமிஷம் பாருங்க, இங்க தேவன் சொல்லிட்டார், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிதாவுடைய சத்தம் வந்துருச்சு. ஆனா இப்போ சோதனைக்கு அடுத்து 4வது அதிகாரத்துல 1 வசனத்தை எடுத்தீங்கனாலே சோதனைக்கு ஒருத்தர் கூட்டிட்டு போறார். அது யாரு கூட்டிட்டு போறா? ஆவியானவராலே அவர் என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போறார்.
கூட்டிட்டு எங்க போற சோதிக்கும்படி கூட்டிட்டு போறார். யாருக்கு சோதனை? இயேசு கிறிஸ்துக்கு. அல்லேலூயா. இந்த வேலையை செய்யறது யாரு? பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அப்ப பாருங்க, பூமியில எந்த ஒரு மனுஷன் வந்தா நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு மனுஷன் வந்தாலும் ஒரு சோதனை உண்டு. என்ன சொன்ன? உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் இல்லையா? வேதம் சொல்லுது. நான் வேகமா நேரம் இல்லைங்கிறனால வேகமா சொல்றேன். பாருங்க, இந்த இடத்துல மிக முக்கியமாக பிசாசு தந்திரமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லி சோதிக்கிறான். எந்த தேவன் மேலிருந்து வானத்திலிருந்து பேசினாரோ, நீர் தான் இவர் என்னுடைய தேவகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரெல்லாம் பிரியமா இருக்குன்னு சொன்னாரோ, அதே வார்த்தையை கொண்டு பிசாசு என்ன செய்யறான்? அந்த இடத்துல வந்து உடனே பேசுறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். அடுத்தாலும் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த மலை உச்சிலிருந்து கீழே குதியும். அவன் என்ன சொல்ல வர்றான்னா, நீர்லாம் தேவனுடைய குமாரன் கிடையாது. நம்மகிட்ட சொன்னா நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம்? மேல இருந்து கீழே குதிச்சிருவோம். என்னைய பார்த்தா எப்படி சொல்ற அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு நாம யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் தேவன் என்று அவங்க அறிஞ்சிருந்தாங்கன்னா உடனே அவரை கொண்டு ராஜாவா வச்சிருப்பாங்க, அவர் சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப பாருங்க, தேவன் அந்த இடத்துல என்ன செய்யல? அவர் பொறுமையா. பிசாசு இப்படிதான் நம்மளை சோதிப்பான். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிடுவாரு. நீ செழித்திருப்பா. இன்னைக்கு வந்த ஊழியக்காரர் உன்னை பார்த்து சொல்லிட்டாரு, நீ ஆசீர்வாதத்தையே பேசு, பிள்ளைய பார்த்து ஆசீர்வதிச்சுட்டே இரு. அவர் சொல்லிட்டு வாரு, அவர் போயிட்டாரு. பாரு, உன் பிள்ளைய பார், உன் வீட்டுக்காரர் பார், என்ன குடிச்சிட்டு கிடக்கிறாரு பார், என்ன தரித்திரத்திலே இருக்கிறா பார், நீ பாரு, உன்னைய சுற்றி பாரு. பிசாசு பேசுவான். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்காம நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பேசணும்? ஏ பிசாசே, சொல்லுங்க, ஏ பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமா நான் வருகிறேன். நீ சொல்றது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காது. என் அப்பா என்னிடத்துல ஏற்கனவே பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நான் வாளா இருக்க மாட்டேன், நான் தலையா இருப்பேன். நான் கீழா இருக்க மாட்டேன், நான் மேலா இருப்பேன். நான் தரித்திரனா இருக்க மாட்டேன், நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன். சொல்லுங்களேன், சொல்லிக்கிட்டே போலாம். ஹல்லேலூயா. நான் முடவனா இருக்க மாட்டேன், நான் எழுந்து நடப்பேன். நான் இந்த வியாதியோடு இருக்க மாட்டேன், இந்த சக்கரை நோயில நான் இருக்க மாட்டேன், அதிலிருந்து நான் விடுதலையாவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இதய நோயில இருக்க மாட்டேன், என் இதய நோயிலிருந்து நான் விடுதலையாவேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன். ஹல்லேலூயா. இப்படி பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை நான் மீண்டும் சொல்றேன், இது கடந்த நேரத்தில் வரப்பட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு அம்மா என்னிட்ட பேசுனது எனக்கு மறக்க முடியாத ஒரு சாட்சி. அது வாழ்க்கையில் உள்ள ஒரு அற்புதமான சாட்சி. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க யூடியூப்ல என்னுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா வார்த்தையே மருந்துன்னு போட்டிருப்பேன். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தையை நான் தியானிக்க தான் எல்லாரும் சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு சுகர் வந்துடும், உனக்கு பிளட் பிரஷர் வந்து. அவ்வளவுதான். எனக்கு பிளட் பிரஷர் 23 வயசுல வந்துருச்சு. அப்பவே ஆனா டாக்டர் சொன்னார், அவ்வளவுதான் தம்பி, உனக்கு கை காலம் இழுத்துக்கும், நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு ஒரு எல்ஐசியில் பாலிசிக்காக டாக்டர்கிட்ட போய் ஒரு செக் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக போனேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்து மிரண்டுட்டார். என்ன தம்பி, உனக்கு 180 190 வரைக்கும் இருக்குது, உனக்கு தலை சுத்தலையா, கை இழுக்கலையா, கால் இழுக்கலையா? நான் சொன்னேன், ஐயா எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு. ஆனால் ஃபைனலாக பாருங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. அதுக்கு காரணம் கொலஸ்ட்ரால். அப்போ நான் சொன்னேன், அப்படின்னு சாப்பாடு இன்னும் கொழுப்பு இல்லாத நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏன்னா நான் அன்னைக்கு அப்படி தான் கொழுப்பு பிடிச்சி தான் இருந்தேன் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த கீரோல இருந்தவங்களுக்கு எனக்கு தெரியும். ஆமென். ரொம்ப அந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைக்க வேண்டி இருந்தது. ஞானமா நடக்க சொன்னார், அது ஞானமா நடந்தேன். சுகர் வந்துடும் சொன்னாங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துடுவாங்க. இந்த போன வாரம் கூட, இப்போ 2 நாள் முன்னாடி கூட நான் எங்கே போயிட்டு வரேன், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஊருக்கு போயிட்டு வரேன். பனையிலிருந்து பதினி வாங்க போனேன். பதினி வாங்குறப்போ அவன் சொல்றான், வியாபாரி 5 லிட்டர் வாங்கிட்டு போவான். அந்த வியாபாரி வர்றதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்க முடியும், நீங்க 5 லிட்டர் வாங்கிக்கிட்டாங்க. 5 லிட்டரே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வீட்டில் குடிக்கணும்னு சொன்னா யாரும் குடிக்க மாட்டாங்கிறாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 5 லிட்டரையும் குடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. சுகர் ஆகுது, ஒண்ணுமே வராது. ஹல்லேலூயா. காரணம், இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் அனுதினமும் உட்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஜீவ வார்த்தைங்க. இது உன் சரீரத்துக்கெல்லாம் ஔஷதமா இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதா மாற்றுமா. ஒரு சகோதரி இதே போலதான், இந்த வார்த்தையே மருந்து அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. என்ன விசுவாசம்னா, நானும் இத்தனை வருஷம், அவங்களுக்கு பிரெத் கேன்சர் கட்டி ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த கட்டி வீங்கி அது ஒரு சலம் வச்சு
அவங்களுடைய அந்த பிரெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சலம் வச்சு சீல் பிடிச்சவே இருக்குது. அவங்க டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் மருந்து சாப்பிட்டு பார்ப்போம் இது ஆறுமான்னு பார்ப்போம்னு பார்க்குறாங்க. அது ஆறுன பாடு இல்லை, கேன்சர் முத்திக்கிட்டே வருது. இப்போ அவங்க இந்த வசனத்தை பார்க்குறாங்க. இந்த சகோதரர் என்ன புதுசாக வித்தியாசமாக போட்டிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே மருந்துன்னு போட்டிருக்கிறாரு. அதை பார்த்தோன்னு அவங்களுக்கு தோணுச்சான், இத்தனை காலமான அந்த மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாத்திரையை தூர போட்டு வார்த்தையே மருந்துன்னு இருக்கு, அவருடைய வார்த்தை தான் எனக்கு மருந்துன்னு சொல்லிட்டு விடாம என்னுடைய செய்தியை அவங்க டெய்லி கேட்பாங்களாம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னைக்கு அந்த விசுவாசத்தை வச்சு மாத்திரை தூர போட்டாங்களோ அன்னைக்கே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஐயா நீங்க வார்த்தையே மருந்துன்னு போட்டிருக்கீங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசம் வந்துருச்சு. என் மாத்திரையெல்லாம் தூர போட்டுட்டேன்னாங்க. எனக்கு திக்குங்குது, என்ன ஆண்டவர் மாத்திரையே தூர போட்டீங்களா? ஐயோ ஏங்க, டாக்டரையும் மருத்துவரையும் ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு, மாத்திரைலாம் அப்படி எமோஷனல் ஆகி தூர போட்டுறாதுங்க. நான் இப்படியே தான் பேசினேன், எம்மா நீங்க அப்படியெல்லாம் போட்டுறாதுங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு பயங்கரமான விசுவாசம். இல்லைங்கய்யா நான் இத்தனை வருஷமா சாப்பிட்டு பார்த்துட்டேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவங்க மாத்திரை தூர போட்டாங்க. மாத்திரையை சாப்பிடாம விட்டுருக்குறாங்க. பிரியமானவர்களே, 3 நாள் கரெக்டா 3 நாள் தான் போச்சுது. அந்த அந்த கட்டி தானா உடைஞ்சு அதுல இருந்து சீல் தானா வடியுதான். அவங்க துடைக்கிறாங்க, அந்த சீல் தானா வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அந்த புண்ணு, அந்த காயம் வேகமா அடுத்த ஒரு 3 நாள்ல ரெக்கவர் ஆகுது. வேகமா அந்த புண்ணு ஆறுதான். இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்றாங்க. அவங்க அதுல இருந்து அந்த இதை எடுத்து, அந்த சீல்ல இருந்து எடுத்து அவங்க லேபுக்கு செக் பண்றாங்க, அனுப்பி பார்க்கறாங்க. ரீசெக்அப் திரும்ப செக் பண்ணி பார்த்தா கேன்சர் இருந்ததுக்கு அடையாளமே இல்லை. என் கைகளை தட்டி மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் தைரியமா சொல்ல, என்னோட டெஸ்டிமனியில நான் போட்டிருக்கிறேன். அந்த சகோதரி சொன்னாங்க, இதுதான் என்னை உற்சாகப்படுத்தி இன்னைக்கு ஊழியத்தில் என்னை நிற்க வைக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதத்தை சொல்லலைன்னா நான் ஜெபிச்சிட மாட்டேன். ஆண்டவரையுமே டப்புன்னு கால் பண்ணுவாங்க எங்கேயாவது இருந்து. ஹல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் அன்றைக்கு என்ன அற்புத அடையாளத்தை செய்தாரோ, அன்றைக்கு எப்படி ஜீவனுள்ள தேவனாய் தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதே போல அதே ஜீவனுள்ள தேவனாய் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையை தராதரத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் சரீரத்தில் காணக்கூடிய வியாதியை என் ஆண்டவர் முழுவதுமாக நீக்கி போடுவார். மனசை மட்டும் விட்டுறாதுங்க, உழன்றாதுங்க. ஆமா, ஆற்றுல ஒரு காலு சேற்றுல ஒரு கால் மட்டும் நின்றாதுங்க தயவு செஞ்சு. இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அநேக குடும்பங்களோட அநேக வாழ்க்கையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறனால ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்கன்னா அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, முடியாத மறுபடியும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சரீரத்தை பார்த்து பேசிக்கொண்டே இருங்க, உங்க வியாதியை பார்த்து பேசிக்கொண்டே இருங்க, பிசாசை எதிர்த்து நின்று பேசிக்கொண்டே இருங்க. வேதம் சொல்லுகிறது, பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள், அப்பொழுது அவன் ஓடி போவாங்க. அவன் ஓடணும்னா நீங்க எதிர்த்து நின்று பேசணுமா? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஐயா உங்க வீட்டுல இப்படியே கிராஸா ஒரு நீங்க வந்து அன்னைக்கு ஒரு சகோதரி வந்து எனக்கு அடிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டாங்களாம். என்ன சொன்னாரு அந்த ஊழியக்கார், அம்மா அந்த வீட்டுல வந்து அவங்களால தங்க முடியல, வீட்டுல பாத்தீங்கன்னா பிசாசு வந்து ஜல்லு ஜல்லுன்னு ஆடுமா, நைட்லாம் பார்த்தா எங்க ஒரு செல்ஃப்ல உட்கார்ந்துருக்கோங்கிறாங்க. பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு பயந்து போய் அந்த வீட்டுல இருக்கு, சொந்த வீடு. ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரா, உங்க வீட்டுல குறுக்கால என்ன ஒரு பிசாசு போயிட்டு வந்துட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அது ரெகுலரா போகக்கூடிய பாதை, அதுல நீங்க வீடை கட்டிட்டீங்க, அதனால இந்த வீட்டை காலி பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வீட்டை காலி பண்றதுக்கு வீடும் பார்த்துட்டாங்க, சட்டிப்பட்டியோட கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப யூடியூப்ல என்னுடைய பிரேயர் அவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு பிரேயரை பார்த்தா அந்த அம்மாவை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் சாத்தி இருக்குது. என்னைய அந்த ஆளு ஜபத்தை கேட்டோன்னு நம்மளால ஒழுங்கா நிக்க முடியல, தண்ணி அடிச்ச மாதிரி மப்படிச்ச மாதிரி வருதுன்னு அந்த அம்மா எனக்கு கால் பண்றாங்க, ஐயா உங்க ஜபத்தை கேட்டோன்னு என்னால நிக்க முடியல. அப்ப நான் அவங்களை குறிச்சு கேட்கிறேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயா எங்க வீட்டுல யாரோ சேவனை வச்சுட்டாங்க, எங்க வீட்டுல இப்படிலாம் பிசாசு போராட்டமா இருக்கு, நாங்க இன்னொரு வீடு வாடகைக்கு பார்த்துட்டோம். எங்க ஒரு ஊழியக்காரன் சொன்னாரு, இது நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஆமா அந்த ஒரு பேய் ஒரு பிசாசு நடந்து போகக்கூடிய ஒரு சாமி ஏதோ நடந்து போகக்கூடிய பாதையில நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வீடை கட்டிட்டீங்க. ஆனால் நீங்க என்ன செய்ய, வீட்டை விட்டுட்டு நீங்க வேற வீட்டை பாருங்க. நான் சொன்னேன், என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண்டவரை தெரியும், நீங்க வேணா ஏதோ ஒரு இயேசுவை நீங்க பார்த்துருக்கலாம். எங்க இயேசுன்னு சொன்னா அன்னைக்கு நிறைய பேர் இயேசு இயேசுன்னு இருந்தாங்க. இயேசு வாழ்ந்த அன்னைக்கு நிறைய பேருக்கு பெயர் வேதத்திலே இருக்கு.
இயேசுன்னு நிறைய பேர் அன்னைக்கு இருந்தாங்க. ஆனா இதுக்கு அடுத்து அவருக்கு ஒரு பேர் உண்டு, அதுதான் கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அதுதான் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்றேன், எம்மா நீ ஓட வேண்டாமா, எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுமா, நான் ஒரு சின்ன ஜெபம் பண்றேன், நான் சொல்லித்தர மாதிரி விசுவாசத்துல நில்லுங்க, அது உங்களை விட்டு ஓடும். நான் 3 நாள் தான் டைம் கேட்டேன். அந்த அம்மா 2வது நாளே அடிச்சுட்டாங்க. ஐயா இப்போ எங்களுக்கு சத்தம்லாம் கேட்கறது இல்லை, எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்க ரொம்ப நிம்மதியா 2 நாள் தூங்கிட்டோம். நான் சொன்னேன், உடனே இதுலயும் அவசரப்பட்டுறாதுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு வாரம் இருந்தாங்க. சொன்னாங்க, எங்களுக்கு இப்போ அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, நாங்கள் ரொம்ப சமாதானமாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கெட்டி வச்ச மூட்டையெல்லாம் திரும்ப அவுத்து அங்கங்கே எடுத்து அடுக்குங்க. அல்லேலூயா. இனி நீங்க ஓட வேண்டாம், உங்களை கண்டு பிசாசு ஓடும். எப்பொழுது நீங்க சத்தியத்தை அறிஞ்சு கொள்வீர்களோ, உங்க தேவன் உலகத்தில் இருக்கிறவன் உங்களுக்குள்ள இருக்கிறவர் மிகப்பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களோ, அன்றைக்கு பிசாசு உங்களை கண்டு ஓடுவான். ஹல்லேலூயா. கைகளை தட்டி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என்ன பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட நிறைய காரியங்கள் ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். இந்த இடத்துல வந்த ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை, நீங்க ஆண்டவரோட வைத்திருக்கிற ஐக்கியத்தை பாருங்கள, 3 நாள் மெசேஜை நான் சேர்த்து போட்டு அவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்க கூட ரொம்ப பேச ஆசைப்படுகிறேன் அந்த நாளில். ஹல்லேலூயா. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறும். இந்த இயேசுவை உறுதியா பிடிச்சிங்க. மீண்டும் நான் சொல்றேன், ஹல்லேலூயா. இவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒருபோதும் உங்க நம்பிக்கை வீண் போகாது. மீண்டும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதா என் ஆண்டவருக்கு பிரியம், உன்னை ஆசீர்வதிப்பதுதான் என் ஆண்டவருக்கு பிரியம். உன்னை கண்மலையின் மேல உயர்த்தி வைத்து உன்னை அழகு பார்க்கிற தேவனாம் அவர். ஹல்லேலூயா. நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டுருவாங்க. ஹல்லேலூயா. யாரை நம்பி இருக்கிறியோ, எந்த வேலையை நம்பி இருக்கிறியோ, எந்த பணத்தை, எந்த சொத்தை, எந்த ஆஸ்தியை, எந்த உன் மகனை, எந்த உங்க அப்பா அம்மாவை நம்பி இருக்கிறியோ, அவங்க ஒரு நாள் உன்னை கைவிடக்கூடும். ஆனால் கைவிடாதவர் ஒரு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு இருக்கிறாரு, இந்த இடத்துல உன்னை தேடி வந்திருக்கிறாரு. விசுவாசத்தோடு சொல்லு, ஏசப்பா என் கையை பிடிச்சிக்குங்க. எத்தனை பேர் இப்ப சொல்ல போறீங்க? கண்களை மூடி சொல்லுங்களேன், ஏசப்பா என் கையை பிடிச்சிக்குங்கப்பா, என் கையை பிடிச்சிக்குங்கப்பா. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட கையை கொடுத்தா இப்படியா கொடுப்பீங்க? ஏசப்பா கையை நீட்டி சொல்லுங்க, இயேசுவே என் கைகளை உம்முடைய கைகளிலே நான் தருகிறேன். சொல்லுங்க, ஏசப்பா என் கையை நீங்க பிடிங்கப்பா. நான் பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா உலக சூழ்நிலைகள், உலக சிற்றின்பங்கள், உலக பாவங்கள் என்ன நெருக்குகிற பொழுது நான் புலம்பி நான் விட்டுருவேன். ஆனா நீங்க என் கையை பிடிங்க ஏசப்பா, என் கையை நீங்க பிடிங்க. நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா விட மாட்டீங்க, என்னை விடவே மாட்டீங்க. நீங்க சொல்றீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்கப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கண்மலையின் மேல நான் உயர்த்துவேன், உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நான் அமர பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தி வச்சு நான் அழகு பார்ப்பேன். உன் பிள்ளைக்காக இந்த நேரத்துல ஜெபிங்களா ஒரு நிமிஷம். ஆவியானவர் மீண்டும் சொல்றாரு, ஹல்லேலூயா. உன் சந்ததிக்காக ஜெபி, உன் வேலைக்காக ஜெபி, உன் தரித்திரத்துக்காக இந்த நேரத்துல கண்களை மூடி ஜெபிச்சு பாரு. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஏசப்பா என்ன பாருங்கப்பான்னு சொல்லி பாருங்க. உடம்புட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு நின்று ஒரு மனுஷன் ஜெபிச்சாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர். நான் அவர் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டேன். அவருடைய சாட்சி என்ன தெரியுமா? டிஜே சங்களுடைய சாட்சியை கேட்டுட்டு, அவர் பேசின வார்த்தையை கேட்டுட்டு, இவர் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனா உடம்புட்டுக்குள்ள ஓடி போனாராம், இருட்டுக்குள்ள ஓடி போனாராம். வெளியில நின்று ஜெபிக்கிறதுக்கு வெக்கம், எல்லாருக்கும் முன்னாடி நான் எப்படி ஜெபிக்க முடியும், என்னை யாராச்சும் பாப்பாங்களேன்னு சொல்லி அந்த இருட்டுக்குள்ள ஓடி போய் நின்று ஜெபிச்சாராம். ஆண்டவரே நீர் உண்மையிலே இருப்பீருன்னு சொன்னா என் வீட்டுல சேவனை கட்டு வச்சு நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் போயிருது. நான் எவ்வளவுதான் வருமானங்களை எடுத்தாலும் மீதம் எடுக்க முடியல. என் குடும்பத்துல எங்க அப்பா என்னை விட்டுட்டு அவர் பைத்தியமா போயிட்டாரு. அவர் போய் 15-20 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இயேசுவே நீர் உண்மையுள்ள தேவனா இருந்தா இன்னைக்கு நான் அந்த உடம்பூட்டு மரத்துல நின்று நான் ஒளிஞ்சு நின்று இந்த இருட்டுக்குள்ள நின்று கையை தூக்கி நான் ஜெபிக்கிறேன். என் அப்பா திரும்ப வரணும். இதை நீ செய்ய முடியுமா?
என்று அவர் கேட்டாரா? ஐயோ ஹalleluya, என் வீட்டுல ஜல்லு ஜல்லுன்னு கேட்கிற சத்தம் மாறுமான்னு கேட்டாரா? ஐயோ அவர் சொன்னாரா, நான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், நான் ஒரு பெரிய இன்ஜினியருங்கிற பெயர் தான், ஆனாலும் என் கையில் உள்ள பணமெல்லாம் போயிருதே, ஒண்ணு என் கையில நிக்க மாட்டேங்குது, நாங்க தரித்திரமா இருக்கிறோமே, இது எல்லாம் மாறுமான்னு கேட்டாரா? ஆண்டவர் பதில் சொல்லல, அங்க சத்தம் வரல. ஆனால் இவருடைய சத்தம், இவருடைய ஜெபம் என் இயேசுவின் காதுகள்ல போய் விழுந்துச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பதிலை தருவாரா. நீ அறை வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு நீ அழுது ஜெபிக்கிற ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டு உனக்கு வெளியரங்கமா எல்லாருக்கும் முன்னாடியே உன்னை உயர்த்தி நிறுத்தி உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுவாரா. பாருங்க, அந்த மனுஷன் சொன்னாரு, ஐயோ இன்னைக்கு அவர் பெரிய ஒரு ஊழியக்காரரா இருக்கிறாரு, ஹalleluya. எங்கேயோ போன பைத்தியமாய் போன அவங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து அந்த நாள்ல லெட்டர் போட்டாராம், பிள்ளைகளே, மகனே, என் மனைவியே, உங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன், 20 வருஷமா உங்களை விட்டு போயிட்டேன், நான் திரும்ப வர்றேன்னு சொன்னாராம். எப்படி பாருங்க என் ஆண்டவர், பாருங்க, ஹalleluya, ஹalleluya. அந்த ரங்கத்துல இருட்டுக்குள்ள இருந்து ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தாருங்க. உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க, உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நீதான் என் பிள்ளை, உன்னை மார்புல போட்டுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் கட்டி அணைச்சு கொள்ளுவேன், உன்னை முத்தமிடுவேன், நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளையா இருக்கிறா, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன் தகப்பனுக்கு தகப்பனாய் உன் தாய்க்கு தாயுமாய் இருப்பேன். ஹalleluya. உலகம் உன்னை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம், ஹalleluya, மனுஷர்கள் உன்னை வேதனைப்படுத்திக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன் மகளே, நீ செஞ்ச பாவத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நான் உன்னை கழுவுவேன், உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், உன்னை மீண்டும் நான் உன்னை உருவாக்குவேன், மீண்டும் உன்னை நான் உருவாக்குவேன். உன் அந்தரங்க பாவங்களை விட்டுவிடு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. உன் அசிங்கத்தை விட்டுவிடு. மொபைலுக்கு இன்டர்நெட்டுக்கு அடிமையா இருக்கிறியா? தேவையில்லாத டிவி சீரியலுக்கு நீ மணிக்கணக்கா ஒரு நேரத்தை கொடுக்கிறியா? இந்த ஆண்டவருக்கு கொடுத்து பாரு. கைகளை உயர்த்தி, கையை கீழே இறக்காதுங்க, கையை மேல தூக்குங்களேன். அப்பா, உன் கையை யாரெல்லாம் நீங்க கைகளை தூக்குகிறீங்களோ என் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பரலோகம் உங்களை பார்க்குதுங்க, உங்களுக்கு பதில் தரும், உங்களுக்கு பதில் தரும், உங்களுக்கு பதில் தரும். ஹalleluya. உன் துக்க நாள் முடிந்து போகும், உன் துக்கம் ஹalleluya முடிந்து போகும், உன் சாபம் இனி ஆசீர்வாதமாக மாறும், உன் தீமைகள் எல்லாம் இனி நன்மையாக மாறுமாறு உன் வாழ்க்கையில இனி நீ ஒரு நடைய நடப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நெஞ்ச தட்டி நிமிர்ந்து நடப்பா. ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் நடையில வித்தியாசம் இருக்கும், உன் பேச்சில வித்தியாசம் இருக்கும். ஹalleluya. உன் கணவர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவார், உன் பிள்ளை பார்த்துட்டு ஆச்சரியப்படும். ஐயோ, எங்க அம்மாக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, எங்க அப்பா கூட ஏதோ ஒண்ணு இருக்குது. ஹalleluya. அந்த அபிஷேகம் என்னை பாவம் செய்ய விட மாட்டேங்குது. பிசாசு உன் காதுல வந்து இனிமே ஓத முடியாது. பாரு, நீ விழுந்து போயிருவா, நீ அவமானப்பட்டுருவா. இனி பாரு, இந்த வீட்டை கட்டவே முடியாது, உன் கணவன் திருந்தவே மாட்டான், உன் பிள்ளை தரித்திரனா போய். இனி அந்த சத்தம் உன் காதுகளிலே கேட்பதில்லை. இனி என் தேவனுடைய சத்தம், அந்த மெல்லிய சத்தம் உன் காதுகளிலே கேட்கும். விசுவாசத்திற்கு கைகளை தட்டி சொல்லுங்க, இயேசுவே, உங்க சத்தத்தை நான் என்னம கேட்பேன், என்னம பிசாசு சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். எனக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹalleluya. நான் வெளிச்சத்தின் பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை, இந்த பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஓ ரீமா ஷாதல்லா ராதாபா ரிகாமா ஷிதிலிரி மாவு ஷிதிலிரி கலாமா யா ஊ ராதாலா ஷிகலதி. ஹalleluya. இயேசப்பா, கொஞ்ச நேரங்கள் அதிகமானாலும் கூட இந்த நேரத்திலும் அப்பா, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிரப்பிக் கொண்டே இருக்கிறீர். அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. நான் பேசுகிற பொழுது, வண்டியில வருகிற பொழுது கூட நான் மனைவிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு வார்த்தையை தந்துட்டாரு, ஐக்கியம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரு, ஆனா எனக்கு என்ன பேச வேண்டும் என்பது எனக்கு தெரியலையேன்னு சொன்னேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, நீ போ, என் பிள்ளைகளிடத்துல இன்னைக்கு நீ பேச மாட்டா, நான் பேசுவேன்னு சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு இடத்திலும் என் ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த வார்த்தை வீணாய் மண்ணில் விழாது, உன் வாழ்க்கையில் அது நிறைவேறும். அவர் சொன்னது உன் வாழ்க்கையில் நிறைவேறும், அது ஒன்றும் வீணாய் போகாது. ஹalleluya. அது 30ம் 60மாக உனக்கு பலன் தரும். Oh, thank you Jesus, thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த உன்னதமான இந்த உயர்ந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல நான் தருகிறேன்.
ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்களையும் நான் பிடித்து என் ஏசப்பா கையில நான் தருறப்பா. ராஜா நீங்க நடத்துவீங்க, ராஜா நீங்க நடத்துவீங்க. இனி இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில இனி கண்ணீர் இல்லை, இனி புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலத்தை நீர் மாற்றுவீர் அப்பா, இந்த நேரத்தை நீர் மாற்றுகிறீர். காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது ஏசப்பா. ஹல்லேலூயா. உங்க கிருபை, உங்க கிருபை எல்லாம் உங்க கிருபை. ஆகாது என்று தள்ளப்பட்ட எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்குள் வாசம் செய்கிறவர், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் என் தேவ ஆவியானவர் நீர் வாசமா இருக்கிறீர். ஆமா ராஜா ஏசப்பா, இந்த விசுவாசத்தோடு இங்கிருந்து போகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் இனி செழிக்கும். ஹல்லேலூயா. கற்பத்தின் கனி உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. திருமண தடைகள் மாறும், திருமண தடைகள் மாறும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ thank you Jesus, thank you Jesus. நீ ஒரு சொந்த நிலத்தை வாங்குவாய். நான் பேசுகிற வார்த்தை யாரோ ஒருத்தருக்காக தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் சொல்லுகிறபடி நான் பேசுறேன். நீ சொந்தமான ஒரு பூமியை வாங்குவா. ஓ thank you Holy Spirit. உன் வீடு பாதியில நிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கட்ட முடியாத உன் வீட்டை இனி நீ கட்டுவாய். விசுவாசத்தோடு நான் சொல்ற வார்த்தை ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்ற நேரத்தில் ஆமேன் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளையுடைய சரீரத்தில் இனி இந்த பலவீனங்கள் இருப்பதில்லை. உன் சரீரத்தில் இனி இந்த வியாதி பற்றி பிடிப்பது இல்லை. உன் குடும்பம் இனி செழிக்கும். ஹல்லேலூயா. உன் தரித்திரங்கள் மாறும். ஹல்லேலூயா. உன் நிந்தை மாறும். உன்னை அவமானப்படுத்தினவர்கள் இனி உன்னை அவமானப்படுத்த முடியாது. உன்னை குற்றப்படுத்தின நாவுகளை இனி நீ குற்றப்படுத்துவாய். ஓ thank you Jesus. உன் வீட்டிலேயே உன்னை குற்றப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. உன் குடும்பத்திலேயே உன்னை அவமானமா பேசுறாங்க. உன்னை யாருமே மதிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலிருந்து ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் அது வெளிப்படும். thank you Jesus. உன் பிள்ளை நம்ம தரித்திரனா இருக்க மாட்டான். உன் பிள்ளை வேலை செய்யற இடத்துல அவனுக்கு ஊதிய உயர்வு வரும். இது ஆண்டவர் யாருக்கோ பேசுறார். சகோதரனே உனக்கு பேசுறார். உன் பிள்ளை வெளி தேசத்துல வெளி இடத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைக்கு இனி உயர்வை நீ பாப்பா. அவனுடைய சம்பளத்துல உயர்வு உண்டாகும். thank you Holy Spirit, thank you Holy Spirit. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு ஆவியானவரோ அவைகளை கூட்டி சேர்ப்பாய். உனக்கு எதிராக உனக்காக வந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஹல்லேலூயா என் ஆவியானவர் எடுத்து செயல்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கட்ட வேண்டியதை கட்டுவார், அவிழ்க்க வேண்டியதை அவிழ்ப்பார். உன் கரங்களை பிடித்திருக்கிற என் தேவன் இனி உன் கரங்களை அவர் ஒருபோதும் விடுவதில்லை, ஒருபோதும் விடுவதில்லை. ஹல்லேலூயா. thank you Jesus. நன்றி அப்பா. கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெயர் பெயராய் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.